ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலாகாஸ் கிச்சன். இன்றைக்கி பனீர் ரொட்டி செய்ய போகிறோம். எப்படி செய்யறோம் காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பச்சை கோதுமை 3 கப் எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். 2 தேக்கரண்டி அளவு சீனி சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக அப்ப சோடா கொஞ்சம் சேர்த்து தண்ணியும் சேர்த்து இதை நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் தூவி அதை நல்லா சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சு பன்னீரையும் துருவி சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சு அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்கணும். மிளகு கொஞ்சம் லேசாக தூவி விடணும் மிளகு. இப்போ தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது ஒரு அளவான காரமாக தான் இருக்குது, காரம் கூடுதலாகவும் இல்லை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். ஒரு அரை தேக்கரண்டி அளவு கட்டரத்தூள். இப்போ இதில் அந்த துருவி வச்ச பன்னீரெல்லாம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அடித்து வச்ச ரொட்டி இருக்குது, இந்த ரொட்டியை நான் தட்டி அதை சப்பாத்தி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, கையாக இருந்தாலும் பரவாயில்ல, தட்டி இந்த மாதிரி உள்ளே வச்சு இப்படி மடக்கணும். உள்ளுக்கு தேவையான சீஸ் கொஞ்சம் சீஸும் கொஞ்சம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு இப்படி தான் செய்யணும். இது நான் வெஜ்ஜாக தான் செய்கிறேன் நான். இப்போ இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் லேசாக எண்ணெயை விட்டு, எண்ணெய் சேர்க்காமல் ஒரு பலகாரம் செய்யவும் இல்லாது, ஒரு சாப்பாடு செய்யலாது. எண்ணெய் கொஞ்சம் இருந்தாலும் சேர்க்குறேன். எல்லோரும் ஆயில் டூ மச்னு சொல்கிறீங்க. எண்ணெய் சேர்க்குறதுக்கு எண்ணெய் சேர்க்கத்தான் வேணும், சேர்க்காமல் ஒன்றுமே செய்யலாது. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த செய்து வச்ச பன்னீர் ரொட்டியெல்லாம் நான் இப்படி செய்கிறேன். நெருப்பை கொஞ்சமாக குறைச்சி வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி எடுக்கணும். இப்போ அதே மாவில் நான் முட்டை ரொட்டி செய்கிறேன். இதுக்குன்னு முட்டை ரொட்டிக்குன்னு சொல்லி நான் மாவுக்கு செய்யலை, அந்த மாவுலேயே நான் முட்டை ரொட்டி செய்கிறேன். இந்த முட்டையை நான் களைச்சி விடாத காரணம் நடுவில் இந்த மஞ்சக்கரை அப்படி இருக்கணும்னு தேவைன்னு அவங்களுக்கு உடைச்சி ஒரு கப்பில் போட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்க்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு இந்த முட்டை ரொட்டியை நான் இப்படி செய்கிறேன். பிள்ளைகள் சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. இது கொண்டுமே தேவை, சும்மா டொமேட்டோ சோஸோடையே நாங்கள் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டை ரொட்டி செய்தாச்சு. அதே மாவில் பன்னீர் ரொட்டியும் செய்தாச்சு. இந்த மாவை அடித்து நல்லா பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த முட்டை ரொட்டி நல்ல மாதிரி வந்துடுது. இது சரியான ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி சின்ன ரெசிபியெலாம் நான் உங்களுக்கு தரேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.